வணக்கம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவருடைய படத்திலிருந்து வாழ்வெல்லாம் பாட்டு. ஏன்னா அப்படிப்பட்ட பாட்டை தான் அவர் தருவார் எல்லா படங்கள்லையுமே. வணக்கம் நண்பர்களே, என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டுல கே பாலச்சந்தர் சாருடைய ஒரு படம். பொதுவா பாலச்சந்தர் சார் படத்துக்கு பாட்டு எழுதுறதுனாக்க கஷ்டம் அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அவரும் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு கதை, அந்த கதையினுடைய சாரம் என்னவோ அதை அப்படியே பாட்டுக்குள்ளார, அந்த 4 நிமிஷம் பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாலச்சந்தர் சார் ஆசைப்படுவார். என்னையா பாலு நீனு இப்படி பண்றிய அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ஐயா சலிச்சுக்கிட்டு கோவப்பட்டு போறனால கூட அப்படி ஒரு பாட்டை அப்படி கொடுக்கறதுல கண்ணதாசனை மிஞ்சுவதற்கு யார் இருக்கா சொல்லுங்க. ஒரு வீட்டை விட்டு ஒரு மனைவி, குழந்தைகள் எல்லாரும் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தங்கச்சிலாம் இருக்காங்க. ஆனால் இன்னொரு தங்கச்சி வீட்டை விட்டு துரத்திட்டாக்க அவன் எப்படி இருப்பான்? எவ்வளவு அசிங்கமும் அவமானமும் இருக்கும். நம்ம பொண்டாட்டி பார்க்குற நம்மளை தங்கச்சி துரத்திட்டா, நம்ம குழந்தைங்க பார்க்குது நம்ம தங்கச்சி துரத்திட்டா, நம்ம அம்மாவுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அப்படின்ட்டுலாம் இருக்கணும்ல. ஆனால் போதையில் சிக்கிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஊதாரித்தனம் பண்ணிகிட்ருக்கிற அந்த கேரக்டர் அப்படி வீட்டை விட்டு துரத்தும் போது ஒரு வேதாந்தி போல பேசுகிற, பாடுகிற, புலம்புகிற அந்த பாட்டு தான் வாழ்வெல்லாம் பாட்டு. வீட்டை விட்டு வெளியே போடா. வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே தெருவில் நிற்பார். அப்படியே வீட்டினுடைய வெளிச்சம் தெருவில் பரவி கிடக்கும். தெருவினுடைய வெளிச்சமும் அங்கே இணைஞ்சிருக்கும். ஓ அப்படின்னு ஹம்மிங். ஜேசஸ் மெல்லிசை மன்னருடைய இசை, கவியரசு கண்ணதாசன் வரிகள், ஜேசஸனுடைய குரல். பாலச்சந்தர் சார் படம், ஜெய்கணேஷ் நடிச்சிருப்பார். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டால் அவங்களுக்கு கோபம் வந்துடும். என்ன இந்த பாட்டை போய் பிடிக்குமான்னு கேட்குறீங்களே, அப்படி எப்படிப்பட்ட பாட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பிடித்த பாட்டு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்னு ஒரு ஃப்ளூட் ஒன்று வரும். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, ஞான பெண்ணே. என்ன பெரிய அறிவாளி நீ அப்படின்னு தங்கச்சி கேட்கிறாரு. ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன அப்படின்னும் போது கேமரா பாலச்சந்தர் சார் ஜித்தங்க, மிகச்சிறந்த மேதை, மிகச்சிறந்த ரைட்டர். ஒரு சினிமாவை ஜாலங்கள் காட்டி கேமரா மூலமா கதை சொல்லி பஞ்சில ஒரு வரியில ஷார்ப்பான டைலாக்ல நமக்கு முத்திரையை கொடுத்தவர். அதனாலதான் எந்த ஒரு டைரக்டருக்கும் இல்லாத வகையில அவருக்கு பேர் என்ன தெரியுமா? பாலச்சந்தர் டச், டைரக்ஷன் டச் அப்படின்னாலே கேபி தான். அதுல காமிச்சிருப்பாரு. அதுல என்ன சொல்றாரு? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. வீதியை காமிக்கணும்ல, காமிக்க மாட்டாரு. வீட்டுக்குள்ளார இருக்கிற உறவுகள் எல்லாத்தையும் காமிப்பாரு. இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன அப்படின்னும் போது ஒரு விதவையாக இருக்கிற தங்கை, அதற்கு அடுத்தாப்புல கேமராவில் தொட்டில இருக்கிற அந்த குடிகாரனுடைய ஜெய்கணேஷனுடைய குழந்தை, அதற்கு அடுத்தாப்புல தாலி எடுத்து கண்ணில் ஊற்றிக்கிற மனைவி, அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றுகிற தங்கை சுஜாதா, இப்படியாக கேமராவை அப்படியே கொண்டு போயிருப்பாரு. அந்த உணர்வுகளை, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, என்ன அதுக்கு பதில் சொல்றாரு அடுத்தாப்புல. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா அப்படின்னு வருமா? நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா,
என்னை கேட்டா தாய் தந்தை என்னை படைச்சாங்க அப்படின்னு கேட்கிறாரா? அடுத்தாப்புல அவரே கேட்கிறாரு, இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா? எப்படி? நான் கேட்டு தாய் தந்தை படைத்தானா? இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா? தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு, இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு, இதில் நான் என்ன, அடியே நீ என்ன ஞான பெண்ணே. அடுத்தாப்புல திரும்ப கேட்கிறாரு, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன? நீ மட்டும் இது மாதிரி தானே? என்ன நான் கேட்டு தாய் தந்தா என்னை படைச்சாங்க, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு தான் பிறந்தானா அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் என்ன நீயும் அப்படிதானே? இந்த மாதிரி என்னை வீட்டை விட்டு துரத்துற, நான் தண்ணி அடிச்சிருக்கேன்ட்டு வேலைக்கு போலன்ட்டு அந்த டோனு பெரிய வேதாந்தியாக. அடுத்தாப்புல பாருங்க, இது இவ்வளவு அலட்டல் கர்வம்லாம் இருக்கே உனக்கு தங்கச்சிக்கிட்ட. அதனால அவர் பாடுறாரு, வெறும் கோயில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனம் என்னும் தெருக்கூத்து பகல் வேஷம். என்ன பிணிக்கிற, ட்ரெஸ் பண்ணிக்கிற, அழட்டிக்கிற, லிப்ஸ்டிக் போட்டுக்கிற, சென்ட் அடிச்சுக்கிற. வெறும் கோவில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனம் எங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம். அடுத்தாப்புல பாருங்க வரிகள், என்ன சிந்தனை பாருங்க கவியரசர். கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காற்று கேது தோட்டக்காரன், இதுதான் என் கட்சி. கள்ளி செடிக்கு போய் யாராவது முள்ளுல வேலி போடுவாங்களா? எவன் எடுத்துட்டு போறான்? காற்று கேது தோட்டக்காரன், இதுதான் என் கட்சி. கொண்டதென்ன கொடுப்பதென்ன, இதில் தாய் என்ன, மணந்த தாரம் என்ன ஞான பெண்ணே. வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன? கொண்டதென்ன கொடுப்பதென்ன, இதில் தாயா இருந்தா என்ன, தாரமா இருந்தா என்ன? ஞான பெண்ணே தெரிஞ்சுக்க, வாழ்வின் பொருள் என்ன தெரியுமா? தெரிஞ்சுக்க, நீ வந்த கதை என்ன தெரிஞ்சுக்க. அடுத்தாப்புல ரொம்ப இதுக்கு போயிடுறாரு, உச்சத்துக்கு போயிடுறாரு, வேதாந்தி ஆயிடுறாரு. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். எப்படி? தெளிவா தெரிஞ்சதுன்னா அது சித்தர்கள் சொன்ன அந்த விஷயங்கள். சித்தம் சித்தம் சித்தம்னா தெளிவு, சித்தம் அந்தம், அதை தெரிஞ்சுக்கிறது. தெரியாம போயிடுச்சுன்னா அது வேதாந்தம், வேதங்கள் சொல்றது அந்தம், வேதத்தினுடைய உள்ளார்ந்த விஷயங்கள். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி. போதையில் இருக்காருல்ல தலைவர், அவர் சொல்றாரு, மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி. அடுத்த வரி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. போதையில தலைவர் அடிக்கிறார். உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன, கடிக்கும் தேல் என்ன. ஐயோ, உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன, தேன் தித்திக்குது, கடிக்கும் தேல் என்ன ஞான பெண்ணே. வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு,
தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அவ்வளோ ஒரு தொடர்கதை. இந்த படமே செதுக்கி இருப்பார் பாலச்சந்தர் சார். சுஜாதாவுக்கு ஃபர்ஸ்ட் படம்னாக்கா நீங்கள் நம்புவீங்களா? சுஜாதா நடித்த முதல் படம். இன்னும் சொல்லப்போனால் பல பேரை அந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பார். அரங்கேற்ற படத்தில் பார்த்தா பல பேர் அறிமுகப்படுத்தியிருப்பார். சொல்லத்தான் நினைக்கிறேன்ல, பல பேரை அறிமுகப்படுத்தியிருப்பார். அப்படி ஏகப்பட்ட பேரை அறிமுகப்படுத்தி இந்த படம் தப்புத்தாளங்களில் பார்த்தீங்கன்னா அப்படிதான். சரிதாவிலேருந்து ஏகப்பட்ட பேர். ஆனால் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது. தப்புத்தாளங்கள் சரிதாவுக்கு முதல் படம்னா நம்புவீங்களா? யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு இந்த படத்துல சுஜாதாவுக்கு பிரமாதமா ராட்சசி நடிப்புல படத்துல சொல்லுவாங்க, கவிதா ஒரு ராட்சசி அப்படின்னு டயலாக் இருக்கும். உண்மையிலேயே சுஜாதா ஒரு ராட்சசி. அந்த அவளும் தொடர்கதை படத்துல இருக்கிற எல்லா பாட்டு, அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கழகம், அது கடவுள் அமைத்து வைத்த மேடை, அது கண்ணிலே என்ன உண்டு, அந்த பாட்டு, எல்லா பாட்டுமே ரொம்ப மிகச்சிறந்த பாடல்கள். கவியரசு கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். இந்த சமயத்தில் கூட்டணியாக ஜெயசாஸ் அண்ணா. வணக்கம்.